முறைப்பட்டு வச்சுருக்கு. உனக்கு நல்ல சுகம் இல்லை, உனக்கு நல்ல சுகம் இல்லை. உடம்பு தொல்லை, உடம்பு தொந்தரவு இருக்குது இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு போனால் ஊசி போட்டால் நல்லாக மாட்டேங்குது. சளி காற்று தொந்தரவு இப்படி பொழப்பல் உனக்கு அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ பயந்துருக்க, அது இப்போ சோகம் எடுத்துருவேன். தப்பாக பாதுகாக்க உத்தரவப்பா, புரியுது இல்லையா? உனக்கு தொழில், உனக்கு சொந்தமாக தொழில் உருவாக்கணும். சொந்த தொழில் உருவாக்கியாச்சப்பா, உருவாக்கணும். உனக்கு பட்டணம் கட்டணும். நல்லா உருவணுமா? சகலத்தை புறப்படுத்த கருப்பாசாமி 9 வருஷத்துக்கு செல்வாக்கு மேலே செல்வாக்கு வளர்த்தாரு. இதை கூட கூட வச்சு 5 நாளைக்கு இந்த கருமருந்த தடவிக்க, இந்த முழுங்க போட்டு அப்பா நான் கூட இருக்கணுமோ கொடுத்தவா கிடையாது. தப்புறம் காத்துக்கிறப்போ கொஞ்சம் வச்சு கை எடுத்து கும்பிடுங்க. போ வா வா. அப்பா ஆலாமரா எப்படி? ஆலாமரா புரியுது இல்லையா? முளத்துக்கு ஒரு விழுது, மனத்துக்கு ஒரு விழுது, மனத்துக்கு ஒரு விழுது யாருக்கே புரியுதா? அப்போ அடிமர கட்சி ஆகிடுது. அந்த இடத்துல வேறு பூரா பிடிச்சிருக்கு. அந்த வேறு பிடிப்புனால அடிமரம் எப்படி தான் தரல அப்படிங்கிற மாதிரி புரியுது இல்லையா? உனக்குள்ள ஒரு குழப்பம். அந்த அந்த வேறு முடிக்கிட்டு இந்த ஆலமரத்தையே சார்ஜிட்டு வந்திருக்கிறேன். அப்ப நீயே வருத்தப்படுற கருப்பசாமி, நீ காடு வச்ச புரியுது இல்லையா? வேறு பார்க்கணும். உனக்கு வினம் போட்ட தேடி வைக்கும். அதுதான் ஆலாமரமா இருந்தல. அல்ல விடுதெல்லாம் அன்றைக்கு போ. இந்த அமாவாசை நல்லா இருக்குமோ? இந்த சஞ்சாச்சார 2 நாள் இந்த நாள் நல்லா இருக்கும். குடும்பத்தை பருவப்படுத்திக்க. உனக்கு எந்த விதமான வசப்படி வீணாக்கும். இந்த கருப்பாசாமி கொடுத்தவா கிடையாது. புரியுத போட்டு முழுங்கு. ஓ உனக்கு சோகம் கிடைக்குமோ? போட்டு முழுங்கு. இந்த கூட வை. உனக்கு வெட்டப்படைய நம்முடைய வாழ்க்கை இருக்குமோ? எதிராளி வகையாடி பிள்ளி சூழ் மக்கள் நெருக்கா பாதுகாத்து புரியுது இல்லையா? எங்க வர பெறப்படுத்த உத்தரவு. ஆமா, கருங்காயத்தை வெள்ளக்காயத்தை பண்ணிட்டு வந்திருக்கேன். பாசுவீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? பெரிய சந்தேகம். வெள்ளக்காயத்தை கருங்காயத்தை பண்ணி எழுதிட்ட பரிச்சை அதுக்கு பேர் அப்படித்தானே? பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றேன்? எனக்கு பாஸ் பண்ணிட்டு வந்து அப்படியா? உனக்கு பாஸ் மார்க் வாங்கி போட்டு எழுதிட்டு போ. பாஸ் வந்து பாஸ் மார்க் வந்து பாஸ் பண்ணியாச்சு போ. பிடிச்சிக்கோ, நீ பாஸ் ஆகிட்டே போ. இந்த பாஸ் ஆனதால் உங்களுக்கு வேலை சரியான வேலை வாங்கி கொடுத்துருப்போம்.